வெல்கம் டு சந்துரு மேக்ஸ். நம்ம எஸ்எஸ்சி எம்டிஎஸ் 2026க்கான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? இன்னைக்கு ரீசனிங்ல பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னா அனாலஜி. இதுவும் ரொம்ப முக்கியமான டாபிக். இதுல இருந்து கண்டிப்பா 2 கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. இன்னைக்கு டைப் 1 பார்ப்போம். அனாலஜில நிறைய டைப்ஸ் இருக்கு. லெட்டர் அனாலஜி, நம்பர் அனாலஜி, வேர்டு, அதுக்கப்புறம் ஃபிகர் அனாலஜின்னு இருக்கு. லாஸ்ட் இயர்ல எம்டிஎஸ்ல நம்பர் அனாலஜில இருந்து மட்டும்தான் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. அதை பார்ப்போம். அனாலஜி அப்படின்னாலே என்ன? சிமிலாரிட்டி இல்லையா? இந்த 2 செட் ஆஃப் நம்பர்ஸ் கொடுத்துட்டு இதுக்கு இடையில உள்ள சிமிலாரிட்டி என்னன்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கணும். அது என்ன லாஜிக்கா வேணா இருக்கலாம். அடிஷன், மல்டிபிளிகேஷன், டிவிஷன், ஸ்கொயர், கியூப் என்ன வேணா இருக்கலாம். அதுக்கு இடையில உள்ள சிமிலாரிட்டி என்னன்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கணும். நம்ம நம்பர் சீரீஸ்ல பண்ணிருப்போம் இல்லையா? அதே மெத்தட் தான் இங்கேயும். லாஜிக்கா என்னன்னு சொல்லி நம்ம கொஞ்சம் திங்க் பண்ணி போடணும். ஓகேவா? இப்போ 35 வந்து 105 ஆயிருக்கு. அடுத்து 51 வந்து 153 ஆயிருக்கு. ஓகேவா? இப்போ 72 என்னன்னு சொல்லி கேக்குறாங்க. 35 எப்படி 105 ஆயிருக்கும், என்ன லாஜிக் யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம தான் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இப்ப இந்த லாஸ்ட் நம்பருக்கு பாருங்க, இங்கே 5 இருக்கு, இதுலயும் 5ல முடியுது இல்லையா? 5ல முடியணும் அப்படின்னாலே இதை 5ஆல மல்டிப்ளை பண்ணாதான் 5ஆல முடியும். ஓகேவா? இப்ப செகண்ட் நம்பர் பாருங்க, இங்க 1 இருக்கு, இங்க 3 இருக்கு இல்லையா? அப்போ 1 வந்து 3 கிடைக்கணும் அப்படின்னா எதால மல்டிப்ளை பண்ணணும்? 3ஆல மட்டும்தான் மல்டிப்ளை பண்ண முடியும் இல்லையா? அப்போ 51 into 3 பண்ணி பார்த்தோம்னா என்ன கிடைக்கும்? 1 into 3 3, 5 3s are 15, 153 வருதா? இப்ப இதே லாஜிக்க ஃபர்ஸ்ட் ஒனுக்கு அப்ளை பண்ணி பாருங்க. 35 into 3 போட்டோம்னா என்ன வரும்? 5 3s are 15, 3 3s are 9 1 10 இல்லையா? 105. இப்போ கரெக்டா இருக்கு. இப்ப என்ன லாஜிக் இங்க ஃபாலோ ஆகுது? A into 3 equal to B. இந்த லாஜிக் தான் இங்க ஃபாலோ ஆகுது இல்லையா? இதே லாஜிக்க இங்க வந்து அப்ளை பண்ணணும். 72 கொடுத்திருக்காங்களா? 72 into 3 என்ன? 2 3s are 6, 7 3s are 21, 2 1 6. இப்ப ஆன்சர் 4 கரெக்டா இருக்கும். இதே மெத்தட் தான் இனி வர சம்ஸ் எல்லாம் பார்ப்போம். First question பாருங்க. 7 is related to 30 following a certain logic. Following the same logic, 14 is related to 100. To which of the following is 22 related following the same logic? Note, operation should be performed on the whole numbers without breaking down the numbers into its constituent digits. Example, 13 operations on 13 such as adding, subtracting, multiplying, etc. To 13 can be performed. Breaking down 13 into 1 and 3 and then performing the mathematical operations on 1 and 3 is not allowed. என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்போ 7 30 கூட ரிலேட் ஆகுதா? 7 is related to 30. இப்போ இந்த 13 இருக்கு அப்படின்னா இந்த ஹோல் நம்பர்ல தான் நம்ம வந்து அடிஷன், மல்டிபிளிகேஷன் எல்லாமே பண்ணணும். 3 plus 0 அப்படின்னு சொல்லி இந்த நம்பரை பிரிக்க கூடாது, ஹோல் நம்பரா தான் நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த நோட்ல கொடுத்திருக்காங்க. ஓகேவா? இப்ப இதுல என்ன கொடுத்திருக்காங்க? 7 is related to 30. நெக்ஸ்ட் வந்து 14 related to 100, 22 என்னன்னு சொல்லி கேக்குறாங்க இல்லையா? 7 is related to 30, 14 related to 100. ஓகேவா? இப்போ இங்க 0ல தானே முடியுது. 0ல முடியணும் அப்படின்னா இந்த நம்பரை நம்ம என்ன பண்ணணும்? கண்டிப்பா 10ஆல மல்டிப்ளை பண்ணணும், இல்லைன்னா 5ஆல மல்டிப்ளை பண்ணணும். ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் நம்பர் 7 இருக்கா? இதை வந்து நம்ம இப்போ 10 வர மாதிரி பண்ணோம் அப்படின்னா என்ன பண்ணலாம்? 7 into 3 பண்ணலாமா? 7 plus 3 பண்ணலாமா? 7 கூட 3 ஆட் பண்ணா 10 ஆகுமா? இப்போ 10 into 3 வந்து 30 ஆகும் இல்லையா? நெக்ஸ்ட் 14, இதையும் அதே மாதிரி தானே பண்ணணும். இப்போ 14 plus 3 என்ன ஆயிருது? 17 ஆயிருதா? இப்ப 17 into 3 100 வராது. இப்போ அந்த லாஜிக் யூஸ் ஆகல இல்லையா? இன்னொன்னு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ இங்க 14 இருக்கா, இங்க 100 இருக்கு இல்லையா? 100 வந்து 10 இருந்தா மட்டும்தான் 100 வர முடியும் இல்லையா? அப்போ இந்த 14 எப்படி 10 ஆக்கலாம்? -4 இல்லையா? அப்போ 14 -4 என்ன? 10. 10 into 10 தான் 100 இல்லையா? இந்த லாஜிக்க மேல அப்ளை பண்ணா என்ன ஆகும்? 7 கொடுத்திருக்காங்க. 7 -4 என்ன? 3. இப்போ 3 into 10 30. கரெக்டா ஃபாலோ ஆகுதா? ரெண்டு லாஜிக்கும் சேமா தான் இருக்கு இல்லையா? இப்ப இங்க என்ன லாஜிக் யூஸ் பண்றாங்க? இதை A, ஃபர்ஸ்ட் நம்பர் A, செகண்ட் நம்பர் Bன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா A -4
into 10 equal to b. இந்த லாஜிக் தான் இங்க யூஸ் ஆகுது இல்லையா? இதே லாஜிக் யூஸ் பண்ணி நம்ம ஆன்சர் ஃபைண்ட் பண்ணோம் அப்படின்னா அவங்க என்ன கொடுத்திருக்காங்க 22. அப்போ 22 minus 4 என்ன வரும் 18. இப்போ 18 into 10 180. ஆன்சர் 180. இப்போ ஆப்ஷன் தேர்ட் ஆப்ஷன் கரெக்ட். புரிஞ்சுதா? அதே கொஸ்டின் தான் தமிழ்ல கொடுத்திருக்கேன். ஸ்பேஸ் இல்ல அப்படிங்கறதுக்காக நெக்ஸ்ட் ஸ்லைட்ல தமிழ்ல கொடுத்திருக்கேன். ஓகேவா? இங்கிலீஷ் புரியாதவங்க தமிழ்ல இதே கொஸ்டின் பாத்துக்குங்க. Second question, 12 is related to 59 following a certain logic. Following the same logic, 17 is related to 79. So, which of the following is 24 related following the same logic? இந்த நோட்லயும் அதே தான் கொடுத்திருக்காங்க. ஆபரேஷன்ஸ் இப்ப 24 இருக்குன்னா இந்த ஹோல் நம்பரை தான் எடுத்து பண்ணணும். 2 plus 4 தனியா பிரிக்க கூடாது அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஓகேவா? இப்போ 12 வந்து 59 ஓட ரிலேட் பண்றாங்களா? நெக்ஸ்ட் 17 வந்து 79 ஓட ரிலேட் ஆகுது. இப்போ 24 எதோட ரிலேட் ஆகும்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இப்போ 12, 17, 15, 17, 9 இருக்கு இல்லையா? இப்போ நம்ம நீங்க லாஜிக்க திங்க் பண்ணி பாருங்க. 12 5s are என்ன 60 இல்லையா? இப்போ 12 5s are 60. 12 into 5 60. இப்போ -1 போட்டா 59 கிடைக்கும். 59 கிடைக்கும். அதே இதை செகண்டுக்கு அப்ளை பண்ணி பார்த்தோம் அப்படின்னா 17 into 5 என்ன 7 5s are 35, 5 85 வருமா? 85 minus 1 என்ன 84. இங்க 79 இருக்கா? அப்ப இந்த லாஜிக் ஃபாலோ ஆகல இல்லையா? இது ஃபாலோ ஆகல. இப்ப வேற விதமா என்ன யோசிக்கலாம் அப்படின்னா 5 இருக்கு. இதுக்கு முந்தின நம்பர் இல்ல பின்னாடி உள்ள நம்பர் போட்டு பாருங்க. இப்ப முன்னாடி நம்பர் போட்டோம் அப்படின்னா 12 into 4. 12 into 4 போட்டா என்ன வரும்? 48 வருமா? இங்க 59 இருக்கா? அப்போ 48 கூட 11 ஆட் பண்ணோம் அப்படின்னா 59. அதே லாஜிக் 17 யூஸ் ஆகுதான்னு பாருங்க. 17 into 4 பண்ணா என்ன வரும்? 7 நாள் 28 மீதி 2 68. 68 plus 11 என்ன 79 தான். ஓகேவா? இப்ப இந்த லாஜிக் ஃபாலோ ஆகுது. அப்ப இங்க என்ன லாஜிக் யூஸ் பண்றாங்க? a into 4 plus 11 equal to b. ஓகேவா? இந்த லாஜிக் தான் இங்க யூஸ் ஆகுது. இதே லாஜிக் இதுக்கு அப்ளை பண்ணோம் அப்படின்னா 24 into 4. 24 into 4 என்ன நன்னாங்க 16 மீதி 1 4 2 8 1 9. 96 plus 11. 96 plus 11 என்ன 107. ஆப்ஷன்ஸ் தேர்ட் ஆப்ஷன் 107 கரெக்ட். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் சம் பார்ப்போம். அதே கொஸ்டின் தமிழ்ல இருக்கு. தேர்ட் கொஸ்டின் பாருங்க. 10 is related to 102 following a certain logic. Following the same logic, 13 is related to 171. To which of the following is 16 related? So 10 is related to 102. Next, 13 related to 171. ஓகேவா? அப்போ 16 எது கூட ரிலேட் ஆகும்னு கேக்குறாங்களா? 10 இருக்கு, இங்க 102 இருக்கா? 102 இருக்கு. அப்ப நியர்பை என்ன 100. 10 என்ன பண்ணா 100 கிடைக்கும்? 10 ஸ்கொயர் 100. 10 ஸ்கொயர் 100. அது கூட +2 போட்டோம் அப்படின்னா 102 இல்லையா? இப்ப இது அதே லாஜிக் இதுக்கு ஃபாலோ ஆகுதான்னு பார்ப்போம். 13 ஸ்கொயர். 13 ஸ்கொயர் என்ன 169. ஸ்கொயர் வேல்யூ கண்டுபிடிக்கிறது நம்ம நம்பர் சீரீஸ்லயே பார்த்திருப்போம். அத இந்த இடத்துல உங்களுக்கு ரொம்ப யூஸ் ஆகும். ஸ்கொயர் வேல்யூ கண்டுபிடிக்கிறது நீங்க மாறி மாறி போட்டு பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. 169 plus 2 என்ன 171. ஓகேவா? இதே சேம் லாஜிக் தான் ரெண்டுக்குமே ஃபாலோ ஆகுது. இப்ப இங்க என்ன லாஜிக் யூஸ் பண்றாங்க? a ஸ்கொயர் plus 2 equal to b. ஓகேவா? இப்ப இந்த லாஜிக்கை இதுக்கு யூஸ் பண்ணோம் அப்படின்னா 16 ஸ்கொயர் என்ன 16 ஸ்கொயர் எப்படி கண்டுபிடிக்க சொல்லியிருக்கேன்? ஃபர்ஸ்ட் 6 ஸ்கொயர் பண்ணா 36 இல்லையா? அடுத்தது 1 ஸ்கொயர் 1 தான். இது மூணையும் இன்டூ பண்ணணுமா? இப்போ 1 into 6 6 6 2s are 12. அந்த 12 இங்க போடுங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் 6 எடுத்து எழுதுங்க. இந்த 3 2 கூட ஆட் பண்ணோம் அப்படின்னா 5
நெக்ஸ்ட் இந்த 1 இந்த 1 கூட ஆட் பண்ணோம்னா 2 256 16 ஸ்கொயர் என்ன 256. அது கூட நம்ம என்ன பண்ணணும் 2 ஆட் பண்ணணுமா? ஆன்சர் என்ன வரும் 258. தேர்ட் ஆப்ஷன் 258 கரெக்ட் ஆன்சர். புரிஞ்சுதா? 16 ஸ்கொயர் வந்து 256. அந்த ஸ்கொயர் வேல்யூவோட 2 பண்ணணுமா? அதுதான லாஜிக். பண்ணணும் அப்படின்னா 258. ஆன்சர் 258. புரிஞ்சிருக்கும். தேர்ட் கொஸ்டின் தமிழ்ல இருக்கு. நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன் பாருங்க. 18 is related to 80 following a certain logic. Following the same logic, 23 is related to 100. To which of the following is 36 related? 18 is related to 80. Next, 23 related to 100. 36 எதோட ரிலேட் ஆகும் சொல்லி கேக்குறாங்க இல்லையா? இப்போ 18 இங்க 80 இருக்கு, 23 100 இருக்கு. இங்க பாருங்க 0ல முடியுதா? இப்போ 0ல முடியணும் அப்படின்னா இந்த நம்பர்ஸ் 0வா தான் இருந்திருக்கணும் இல்லையா? இதுவும் 0ல முடிஞ்சாதான் நம்மளுக்கு மல்டிப்ளை பண்ணும் போது 0 கிடைக்கும். அப்போ இத வந்து 0 ஆக்கணும் அப்படின்னா 0ல முடியிற நம்பர் ஆக்கணும் அப்படின்னா என்ன பண்ணலாம்? 18 plus 2 20யா? 18 plus 2 20 இல்லையா? அந்த 20 கூட எதை மல்டிப்ளை பண்ணா 80 கிடைக்கும்? 4 மல்டிப்ளை பண்ணலாமா? இப்போ 80 கிடைக்குமா? நெக்ஸ்ட் இப்போ 2 தானே ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ 23 plus 2 என்ன வரும்? 25. மேல என்ன பண்ணோம்? 4ஆல மல்டிப்ளை பண்ணாமா? அப்போ 25 into 4 100 தான். கரெக்டா வருதா? சேம் லாஜிக் ஃபாலோ ஆகுதா? இங்க என்ன லாஜிக் யூஸ் பண்றாங்க? a plus 2 into 4 equal to b. ஓகேவா? இந்த லாஜிக் இதுக்கு யூஸ் பண்ணோம் அப்படின்னா 36 plus 2. 36 plus 2 என்ன? plus 2 into 4 இல்லையா? 36 plus 2 என்ன வரும்? 38 into 4 8 நாங் 32 மீதி 3 4 3 12 13 14 142. ஆன்சர் பாருங்க fourth option 142 கரெக்ட். fourth sum தமிழ்ல இருக்கு. fifth sum பாருங்க. 10 is related to 75 following a certain logic. Following the same logic, 6 is related to 47. To which of the following is 15 related following the same logic? 10 is related to 75. Next, 6 related to 47. 15 வந்து எது கூட ரிலேட் ஆகும்னு கேக்குறாங்களா? இப்ப 10 வந்து 75, 6 47 இல்லையா? இங்க 10 இருக்கு, இங்க 75 இருக்கு இல்லையா? இப்ப 10 இங்க 75. அப்போ 10 into 7 போட்டா 70 கிடைக்குமா? 70 வந்து இந்த 75க்கு நியர்பை இருக்கா? அப்போ 10 into 7 போடுவோம். 10 into 7 என்ன? 70 plus 5 வந்து 75. இந்த லாஜிக் இதுக்கு ஃபாலோ ஆகுதான்னு பார்த்தா 6 into 7 என்ன? 42 plus 5 47. கரெக்டா தான் வருது இல்லையா? இப்ப இங்க என்ன லாஜிக் யூஸ் பண்றாங்க? a into 7 plus 5 equal to b. ஓகேவா? இது a, இது b னா இந்த லாஜிக் யூஸ் பண்றாங்களா? இப்ப இதே லாஜிக் இதுக்கு யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிப்போம். 15 into 7 என்ன? 7 5 35 மீதி 3 1 7 1 3 10 105 plus 5 110. ஆன்சர் என்ன? செகண்ட் ஆப்ஷன் 110 கரெக்ட். ஃபிஃப்த் கொஸ்டின் தமிழ்ல இருக்கு. சிக்ஸ்த் கொஸ்டின் பாருங்க. 519 is related to 781 following a certain logic. Following the same logic, 642 is related to 904. To which of the following is 485 related following the same logic? 519 related to 781. Next, 642 related to 904. 485 எதோட ரிலேட் ஆகும்னு கேக்குறாங்க இல்லையா? இப்போ 519 இருக்கு, 781 இருக்கு இல்லையா? ஏதோ ஒரு நம்பர் ஆட் பண்ணா இது 781 கிடைக்கும். அப்போ நம்ம இதை எப்படி கண்டுபிடிக்கலாம்? 781ல இருந்து
இந்த 519 மைனஸ் பண்ணி பாருங்க. மைனஸ் பண்ணா என்ன வரும்? இங்க 2 6 2 62 இல்லையா? இப்போ 519ஓட 262 ஆட் பண்ணா நம்மளுக்கு வந்து 781 கிடைக்குது. அதே போல 642 கூட 262 ஆட் பண்ணா 904 கிடைக்குமான்னு பார்ப்போம். இப்போ 2 plus 2 4 6 plus 4 10 0 மீதி 1 8 1 9 இல்லையா? 904 கிடைக்குது. அப்போ இதுல என்ன லாஜிக் யூஸ் பண்றாங்க? a plus 262 equal to b. இதுக்கு கண்டுபிடிப்போம். 485 plus 262 ஆட் பண்ணா என்ன கிடைக்கும்? 5 plus 2 7 8 plus 6 வந்து 14 மீதி 1 4 plus 2 6 1 7 747. இப்போ ஆப்ஷன் 4th ஆப்ஷன் கரெக்ட். 6th sum தமிழ்ல இருக்கு. 7th one 14 is related to 93 following a certain logic. Following the same logic 6 is related to 37. So which of the following is 11 related? 14 related to 93. Next 6 related to 37. 11 வந்து எது கூட ரிலேட் ஆகும்னு கேக்குறாங்களா? 14 93 இருக்கு, 6 37 இருக்கா? இப்போ இந்த 6 பார்த்தோன்னே உங்களுக்கு என்ன தோணும்? 6 into 6 36 plus 1 37 நினைக்க தோணுமா? அதை போட்டு பார்ப்போம். 6 into 6 36 plus 1 37 இல்லையா? இப்போ அதே லாஜிக் மேல யூஸ் பண்ணோம் அப்படின்னா 14 into 6 என்ன? 84ஆ? இப்போ 84 plus 1 என்ன வரும்? 85 தான் வரும். இப்போ இந்த லாஜிக் ஃபாலோ ஆகல இல்லையா? இப்ப என்ன பண்ணுங்க, இதுக்கு முந்தின நம்பர் இல்ல பின்னாடி உள்ள நம்பர் எடுத்து பார்ப்போம். அப்படிதானே? இப்போ முன்னாடி நம்பர் எடுத்தோம் அப்படின்னா ரொம்ப சின்னதாயிரும் 37 விட. அப்போ அதுக்கு அடுத்த நம்பர் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா 14 into 7 எடுத்து பாருங்க. 28 மீதி 2 98ஆ? இப்போ 98 இருக்கு, இங்க 93 இருக்கு. இப்ப என்ன பண்ணணும்? 98 minus 5 தான் 93. ஓகேவா? இப்ப செகண்ட்ல அந்த லாஜிக் ஃபாலோ ஆகுதான்னு பார்த்தோம்னா 6 into 7 என்ன? 42 minus 5 37 தான் இல்லையா? அப்ப ரெண்டுமே சேம் லாஜிக் ஃபாலோ ஆகுது. அப்ப இங்க என்ன லாஜிக் ஃபாலோ ஆகுது? a into 7 minus 5 equal to b. இதே லாஜிக் 11க்கு யூஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா 11 into 7 என்ன? 77 minus 5 72. So option second option correct. 7th sum தமிழ்ல கொடுத்திருக்கேன். 8th sum பாருங்க. 49 is related to 96 following a certain logic. Following the same logic 54 is related to 106. To which of the following is 36 related following the same logic? 49 is related to 96. 54 is related to 106. 36 எதோட ரிலேட் ஆகும் கேக்குறாங்களா? 49 இருக்கு, 96 54 106 இருக்கா? அப்போ இது டபுள் பண்ணாலே இந்த வேல்யூக்கு நியர்பை வருமா? அப்போ 49 into 2 பண்ணுங்க. என்ன கிடைக்குது? 9 2s are 8 18 மீதி 1 4 2s are 8 1 9 98. 96 இருக்கு. அப்ப என்ன பண்ணணும்? 98 minus 4 சாரி minus 2 96 இல்லையா? செகண்டுக்கும் அதை பண்ணி பார்த்தா 54 into 2 பண்ணா என்ன வரும்? 108ஆ? minus 2 தான் 106. கரெக்டா ஃபாலோ ஆகுதா ரெண்டு லாஜிக்குமே? இப்ப இங்க என்ன லாஜிக் யூஸ் பண்றாங்க? a into 2 minus 2 equal to b. ஓகேவா? அதேவே இதுக்கு யூஸ் பண்ணோம் அப்படின்னா 36 into 2 பண்ணுனா என்ன கிடைக்கும்? 6 2 12 மீதி 1 3 2 6 1 7 72 minus 2 என்ன? 70. So option third option correct. 8th sum தமிழ்ல இருக்கு. 9th one பாருங்க. 14 is related to 68 following a certain logic. Following the same logic 17 is related to 83. So which of the following is 21 related following the same logic?
14 related to 68. Next, 17 related to 83. 21 எதோட ரிலேட் ஆகும் கேக்குறாங்க. இதுல பாருங்க 1468 இருக்கா, அப்போ 14 into 5 பண்ணா 70யா, அப்போ 68க்கு நியர்பை வருது இல்லையா. இப்போ 14 into 5 70. 70 minus 2 தான் 68. Next 17 into 5 எவ்வளோ, 7 35 மீதி 3 85. 85 minus 2 தான் 83. இப்போ லாஜிக் கரெக்டா இருக்கா. இங்க என்ன லாஜிக் ஃபாலோ ஆகுது, a into 5 minus 2 equal to b. ஓகேவா. இந்த லாஜிக் இதுக்கு அப்ளை பண்ணோம் அப்படின்னா 21 into 5 எவ்வளோ, 105 minus 2 ஆன்சர் என்ன, 103. 103. Fourth option 103 correct answer. Ninth sum தமிழ்ல இருக்கு. 10th one பாருங்க. 3 is related to 15. Following a certain logic. Following the same logic, 12 is related to 60. So which of the following is 5 related to? 3 related to 15. 12 related to 60. 5 எது கூட ரிலேட் ஆகும்னு கேக்குறாங்க. இது ரொம்ப ஈஸி தான், நீங்க பார்த்த உடனே சொல்லிடலாம். 5 3s are 15, 12 5s are 60. அப்போ into 5 தான். 3 into 5 15. அப்போ இங்க என்ன லாஜிக் யூஸ் ஆகுது, a into 5 equal to b. ஓகேவா. அப்ப இது கூட 5 மல்டிப்ளை பண்ணா 5 5s are 25. அப்போ ஆன்சர் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் 25 கரெக்ட். 10th sum தமிழ்ல இருக்கு. 11th sum 12th sum ட்ரை பண்ணிட்டு ஆன்சர் என்னன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. இது வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு லாஜிக் ஃபாலோ ஆகும். நீங்க திங்க் பண்ணி போட தான் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். நிறைய சம்ஸ் இதே மாதிரி எடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. போட உங்களுக்கு லாஜிக் வந்து ஈஸியா வந்துடும். தேங்க்யூ.